எங்க தடையிட்டே இருக்கு, கொஞ்சம் போலாம். தடை ஒண்ணு நீங்க நான் எல்லாம் பண்ணிட்டோம். நம்ம ஸ்டாம்ப் ரெடி, ஃபர்ஸ்ட் டே கவர் ரெடி. எப்போன்னா நான் தெய்வீகத்தை ரொம்ப நம்புறோம். நீங்க எத்தனை முயற்சி எடுத்து எல்லாம் தயார் பண்ணாலும் நம்ம தமிழர் குடியரசு தலைவர் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். இதுக்கு முன்னே எப்போ ரிலீஸ் ஆகிருக்கு. ஆனா நம்மளுக்கு, நம்ம மக்களுக்கு இருக்கக்கூடிய உணர்ச்சியோட அது ரிலீஸ் பண்றதுக்கான வாய்ப்பு நம்மளுக்கு இறைவனை கொடுத்திருக்கு. அந்த உணர்ச்சியோட எடுத்து பகிர்ந்து கொடுக்கக்கூடிய அந்த அளவு இன்னைக்கு துணை ஜனாதிபதி குடியரசு துணைத் தலைவருடைய வீட்டுல, அவருடைய வீட்டுல இப்பேற்பட்ட ஒரு பெரிய நிகழ்ச்சி நடக்குது. அது எனக்கு தெரிஞ்சு பிரதமர் அவர்களும் இதை பார்த்து கொண்டு அவருடைய மகிழ்ச்சியை தெரிவிக்கிறதுக்கு காத்து கொண்டு அவர்களுடைய முயற்சியால ஊர்ல இருக்கக்கூடிய இப்ப வரைக்கும் பிரபலம் ஆகாத, அதாவது அவங்க காலத்தை அவங்களை மீட்க முடியாத அளவு அவர் ஆட்சி பண்ணியிருந்தாலும் இன்னைக்கு இருக்கக்கூடிய பாரத நாட்டுல பல பேருக்கு தெரியாத இருந்த ஒரு நிலையில இப்பேற்பட்ட ஒரு நிகழ்ச்சியில அவருடைய புகழை நம்ம திருப்பி எடுத்து சொல்றோம்னா ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கு. அதுல நான் எனக்கு விட்ட குறை தொட்ட குறைன்னு சொல்லுவாங்க. திருச்சியில படிச்சு திருச்சியை சுத்தியே வாழ்ந்தவோ முஸ்லீம்கள் எனக்கு இந்த நிகழ்ச்சியில பங்கேற்கிறதுக்கான வாய்ப்பு கொடுத்ததுக்கு உங்க எல்லாருக்கும் நன்றி. நான் ஆக்சுவலா குடியரசு துணைத் தலைவர் பேசுறாரு, அதனால நான் பேச வேண்டிய தேவையில்லை. இவரை கூட உயர்ந்த பதவி தமிழர்களுக்கு மோடி ஐயா மூலமா கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அவர் பேசும்போது நான் இதுக்கு கொஞ்சம் பின்வாங்கினேன். இருந்தாலும் அவருடைய பெருந்தன்மை இல்லை, நீங்க பேசிதான் ஆகணும்னு சொன்னாங்க. அதனால எனக்கு வாய்ப்பு ரொம்ப நன்றி. இந்த நிகழ்ச்சி தமிழ்நாட்டில் நம்ம எல்லாரும் எடுத்து உரைக்க வேண்டிய நிகழ்ச்சி. நம்ம எல்லார்கிட்டையும் இதை பத்தி பேசணும். திருப்பி திருப்பி தெய்வீகத்தை நிராகரிக்கக்கூடிய மக்கள் தமிழ் மக்கள் இல்லை. அதனால நம்ம எல்லாருக்கும் மரியாதை கொடுக்க வேண்டியவர்கள், எல்லா மதத்துக்கும் மரியாதை கொடுக்க வேண்டியவர்கள். இந்த மாதிரி ஒரு பேரரசை எடுத்து சொல்ல வேண்டிய வாய்ப்பு நம்ம எல்லாருக்கும் கிடைச்சிருக்கு. இதை எடுத்து சொல்லி ஊர் ஊரா எல்லார்கிட்டையும் பேசணும். மோடி அரசின் மூலமாக இதில் நடந்த ஒரு சிறிய முயற்சிகளையும் எடுத்து சொல்ல வேண்டியது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.